ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. பழனியில இருந்து பொள்ளாச்சிக்கு டிஎன்எஸ்டிசி பஸ்ல அல்லது பிரைவேட் பஸ்ல டிராவல் பண்ண போறோம். எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும் பழனியில இருந்து பொள்ளாச்சிக்கு. இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் போற பஸ்ஸஸ், பாலக்காடு போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பொள்ளாச்சி வழியா தான் போகும், பழனியில இருந்து போற பஸ்ஸஸ். ஸோ செம்ம சூப்பரா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்துல போற ஜேர்னி வேற லெவல்ல இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பழனியில இருந்து பொள்ளாச்சி நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, பழனி பஸ் ஸ்டாண்டுங்க. பழனி பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம கோயம்புத்தூர், ஊட்டி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பாலக்காடு போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம். நமக்கு பின்னாடி கொடைக்கானல் மலைகள் ஃபுல்லாவே வந்து பழனி மலைகள் தான் சொல்லுவாங்க. நம்ம பழனி முருகர் கோவில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கே நேர் பின்னாடி தான் இருக்கு, மரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால மறைச்சிருக்கு. ஸோ இங்க இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பொள்ளாச்சி போகுங்க. ஊட்டி, கோவை, பாலக்காடு போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பொள்ளாச்சி வழியா தான் போகும். ஸோ எந்த பஸ்ல சீட் இருக்கோ கிளம்பலாம். பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்கும். எது ஃபர்ஸ்ட் எடுக்குதோ அதுல கிளம்பலாம் மக்களே. வாங்க மக்களே, பொள்ளாச்சி போற டிஎன்எஸ்டிசி பஸ் வந்துருச்சுங்க. விசேஷ நாட்கள்ல எல்லாம் வந்து ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட்டுருவாங்க. பின்னாடி தெரியறாரு பாருங்க நம்ம சுப்பிரமணியர் கோவில், பழனி ஆண்டவர் கோவில் வேற லெவல்ல இருக்குல்ல. மேகங்கள் சூழ்ந்துட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. மக்களே, நம்ம பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. 3+2 டிஎன்எஸ்டிசி சீட்டர் பஸ். இப்போ அந்த எல்லோ கலர் ரீமாடல்டு பஸ்ஸஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சுங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி. இன்னுமே வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. சீட்டோட குவாலிட்டி, உள்ளுக்குள்ள கிளீன்லினஸ் எல்லாமே எவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்க. வேற லெவல்ல. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா எடுக்கிறதுக்கு. கரெக்டா 3:45 எடுப்பாங்க. 1 or 1.5 hours டிராவல் பொள்ளாச்சிக்கு. மக்களே, நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ பழனியில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை, குடிமங்கலம் வழியா பொள்ளாச்சி ரீச் ஆகும். இன்ஃபேக்ட் நான் படிச்ச ஸ்கூலும் வந்து நம்ம உடுமலைப்பேட்டையில இருந்து பொள்ளாச்சி போற வழியில தாங்க இருக்கு, ஊஞ்சவிளாம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல. சூப்பரா இருக்கும். மலரும் நினைவுகளோட நான் டிராவல் பண்ண போறேன். என்னோட மலரும் நினைவுகளை உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் ஸ்கூல் லைஃப் வந்து மறக்க முடியாத மெமரிஸா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெமரி தான். இங்க பாருங்க, பேக்ரவுண்ட்ல நம்ம முருகன் கோவில் தெரியுது. பழனி அப்பனை வழிபட்டுட்டு நாம கிளம்பியாச்சு. செம்ம ஃபீலிங். எப்பவுமே பழனி கிராஸ் பண்ணும்போது அப்படியே மலையை பார்த்து முருகப்பெருமானுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போற ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து அழகாதி இன்பம். ஸோ மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ பழனி டவுனுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பழனியிலிருந்து பொள்ளாச்சி போற ரூட் ஃபுல்லாவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்துல தான். ஸோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா விண்மில்ஸ் எல்லாம் இருக்கும். உடுமலைப்பேட்டை பக்கத்துல எல்லாம் போகும்போது விண்மில்ஸ் இருக்கும். அப்படியே மூணார் போற ரூட் இருக்கும் தெரியுமா, அந்த மலைப்பகுதிகளில் இருந்து காத்து வீசும் பாருங்க. சும்மா சிலு 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 சிலுன்னு வேற லெவல்ல இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து எங்க நிறைய காத்தடிக்குதோ அங்க எல்லாமே விண்மில்ஸ் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு கன்னியாகுமரி பக்கம் இந்த ஆரல்வாயு மொழி அந்த ஏரியால, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து விண்மில்ஸ் இருக்கு. காரணமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து செம்மையா காத்தடிக்கும், அதனாலதான். ஸோ சூப்பர்ல. ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸுக்கு நமக்கு என்னென்ன மாதிரியான ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ அந்த மலைகள்ல இருந்து அப்படியே ஆழ தூக்குற மாதிரி காத்தடிக்குங்க. இன்ஃபேக்ட் தென்காசி விட பாத்தீங்கன்னா நம்ம பாலக்காடு கேப் வந்து பெருசு, ஓகேவா. ஸோ அந்த பாலக்காடு கேப் வழியா தான் வந்து சரியான காத்தடிக்கும். நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து வர சாரல் மலை கோயம்புத்தூர் சைடெல்லாம் அடிக்குதுன்னா அதுக்கு அந்த பாலக்காடு கேப் தான் காரணம். நம்ம நெல்லியாம்பதி மலைகளுக்கும் ஊட்டி மலைகளுக்கும் இடையில தான் வந்து பாலக்காடு கேப் இருக்கு. ஸோ அந்த கேப் வழியா தான் வந்து நிறைய ஹைவேஸ் எல்லாம் கூட பாலக்காடுக்குள்ள போற ஹைவேஸ் எல்லாம் அந்த பாலக்காடு கேப் வழியா தான் போட்டிருப்பாங்க. நேஷனல் ஹைவேஸ் ஆகட்டும், ரயில்வே லைன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து மலை மேல ஏறாம போகுதுன்னா அதுக்கு நேச்சுரலா அமைந்த பாலக்காடு கேப் தான் காரணம். ஸோ மக்களே, அந்த ஏரியாவுக்கு தான் நாம இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நேஷனல் ஹைவேவும் வந்து செம்ம சூப்பரா பண்ணிட்டாங்க. இங்க புதுசா பிரிட்ஜ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நார்மல் 2 லேன் ஹைவே தான் இருந்துச்சு. இப்போ வந்து 6 லேன் ஹைவேவா ஆக்கி இருக்காங்க.
சூப்பரா இருக்குங்க. ஃபுல்லா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடியல. அங்கங்க வந்து டெக் டைவர்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. பட் இதுவரைக்கும் பண்ணதே வந்து செம்ம சூப்பரா இருக்கு. இது வந்து சண்முக நதிங்க. நம்ம பழனிக்கு பக்கத்திலேயே ஓடுற நதி. சண்முக நதியில தானே வந்து நம்ம அ 6 படை வீடுகள்ல ஒன்றான பழனி மலைகள் இருக்கு. அழகா கொடைக்கானல் மலைகளுக்கு கீழ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமராவதி ஆறையும் தாண்டுவோம். மடத்துக்குளம் பக்கம், மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை பக்கம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம திருமூர்த்தி டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல. ஸோ அங்கிருந்து வர அ நி நதி தான் வந்து அமராவதி ஆறு. ஓகேவா? ஸோ அது போய் கரூர் பக்கத்துல காவிரி ஆத்துல சேர்ந்துரும். ஸோ இந்த ஆறுகள் எல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் வந்து இந்த ஏரியா நல்லா பசுமையா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த மேடான காடுகள், தரிசு நிலங்கள் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாரி ஏரியாக்கள் இருக்கும். அங்கெல்லாம் வந்து விண்ட் மில்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. தூரத்துல ஒரு விண்ட் மில் ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சோ சீனிக்கா இருக்குங்க. இந்த வழியில டிராவல் பண்றதே வந்து பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ரோடு வேற தாறுமாறா தக்காளி சோறா போட்டுட்டாங்களா. சோ இதெல்லாம் வந்து மஸ்ட் ட்ரை ரூட்ல ஒண்ணு. பழனியில இருந்து நீங்க பாலக்காடுக்கோ அல்லது கோயம்புத்தூருக்கே ஒரு டிரைவ் பண்ணி பாருங்களா, தரவா என்ஜாய் பண்ணுவீங்க. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரூட்டும் சூப்பரா சீனிக்கா போட்டுட்டாங்க. பொள்ளாச்சியில இருந்து பாலக்காடுக்கும் உங்களுக்கு 2, 3 ரூட் இருக்கும். ஒண்ணு வந்து நீங்க ஆனமலை ரூட்ல போயிட்டு போலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோபாலபுரமும் கோவிந்தாபுரமும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூட் வழியா பாலக்காடுக்கு போகும். ஸோ 2 ரூட் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரூட்டும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இங்க பாருங்க மக்களே, நம்ம விண்ட் மில்ஸ்க்கு பக்கத்துல வர வர எவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா தெரியுது பாருங்களா. தூரத்துல இருக்கும்போது குட்டியா தெரியும். அப்படியே பக்கத்துல வரும்போது தான் அதோட ஜெய்ஜாண்டிக் ஃபீல் நமக்கு. எப்படித்தான் இதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வராங்களோ அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஹைவேல எல்லாம் போகும்போது நிறைய பெரிய பெரிய லாரியில அந்த பிளேட்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க தெரியுமா. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி தான் காத்தடிக்கிற பக்கம் கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல. சோ மக்களே, தொடர்ந்து விர்ச்சுவலா என் கூட பயணிங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். பொள்ளாச்சி போற வரைக்குமே வந்து அப்படியே சான்ஸே இல்லாம இருக்கும். இயற்கை அழகு சொல்ல வேணும். பொள்ளாச்சினாவே வந்து தென்னந்தோப்புகளும் அப்படியே சூப்பரான பச்சை பசேல்னு இருக்கிற இயற்கை காட்சிகளும் தானே அழகு. சோ வாங்க என் கூட அழகு ரசிச்சுக்கிட்டே வந்து விர்ச்சுவலா பயணிங்க ஸ்கிப் பண்ணாம.
மக்களே, இப்ப நாம அமராவதி ஆற கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நான் சொன்னேன்ல, மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து திருமூர்த்தி மலை டேம் இருக்குங்க. அங்கிருந்து வர்ற ஆறு தான் அமராவதி ஆறு. சோ இந்த ஆறு தான் போய் கரூர் பக்கத்துல காவிரி ஆறோட சேர்ந்துரும். ஓகேவா? சோ காவிரி ஆறுக்கு வந்து கர்நாடகத்துல மட்டும் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து தண்ணி வர்றது இல்லைங்க. இந்த மாதிரி பொள்ளாச்சி சைடு இருக்கிற மலைகள்ல இருந்து உற்பத்தி ஆகிற ஆறுகள் போய் கரூர்ல கலக்குது. அதே மாதிரி ஊட்டி மலைகள்ல இருந்து வர்ற பவானி ஆறு இதெல்லாமும் போய் கரூர் பக்கத்துல பவானி ஆறு வந்து ஈரோடு பக்கத்துல காவிரி ஆத்தோட கலக்கும். நம்ம கோயம்புத்தூர்ல ஓடுற நொய்யல் நதி இருக்கு இல்லையா, நொய்யல் நதி, இந்த அமராவதி நதி இதெல்லாம் வந்து கரூர் பக்கத்துல, திருப்பூர் பக்கத்துல இந்த மாதிரி ஏரியாஸ்ல போய் நம்ம காவிரி ஆறோட கலக்கும். பாருங்க எவ்வளவு சோர்சஸ் காவிரி ஆறுக்கு. இவ்வளவு இருந்தும் வந்து நதியில தண்ணி இல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவலையான விஷயம். சோ அந்த அளவுக்கு சூப்பர் எல்னினோ வந்து வேலையை காட்டுது. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை அவ்வளவா இல்ல அப்படிங்கிறதுனால எல்லா டேம்ஸுமே வந்து பாதி லெவலை விட கம்மியா இருக்குங்க. இந்த சமயத்துல நம்ம ஜூலை மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். தென்மேற்கு பருவமழை மான்சூன் சீசன் கேரளாலாம் அடிச்சு தாக்கிட்டு இருக்கிற மழை தமிழ்நாட்டுக்குள்ள எட்டி கூட பார்க்க மாட்டேங்குது. அப்பப்ப வந்து வசதிக்கிற மாதிரி பெஞ்சிட்டு போயிருது. சோ அந்த மழை எவ்வளவு பத்துங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கீழே இருக்கிற டேம் எல்லாம் ஃபுல்லா நிரம்பி வழியிற சீசன்ல நமக்கு இங்க இருக்கிற டேம்ஸ்லயே வந்து தண்ணி இல்லைன்னா ஆறுல எப்படி தண்ணி ஓடும்? சோ இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சோ இயற்கை எண்ணெய் வந்து கொஞ்சம் கருணை வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். சோ மக்களே, நாம அமராவதி ஆறை கிராஸ் பண்ணி மடத்துக்குளம் டவுனையும் கிராஸ் பண்ணி இப்போ உடுமலைப்பேட்டை பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ பழனியிலிருந்து பொள்ளாச்சி போற வழியில இருக்கிற பெரிய டவுன் உடுமலைப்பேட்டையும் நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கும். இயற்கை காட்சிகள் சுத்தியும் வந்து பொள்ளாச்சி மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய தோப்புகள் சுத்தி பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்கள்னு ரொம்ப அழகான ஒரு டவுனு. திருப்பூர் மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டமா இருந்துச்சு. இப்ப வந்து திருப்பூர் மாவட்டம் பிரிச்சதுக்கு அப்புறம் உடுமலைப்பேட்டை வந்து திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள வந்துருச்சு. உடுமலைப்பேட்டையிலிருந்து நம்ம திருமூர்த்தி டேம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது அதெல்லாம் போட்டிருக்கேன். திருமூர்த்தி ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. திருமூர்த்தி ஃபால்ஸ் பிளஸ் எப்பா கணேசன் சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து காமிக்கும். யூடியூப்ல பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பழனி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சைடெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இடங்கள் இருக்கு. கோவில் பார்த்துட்டு நீங்க அமராவதி ஆறுல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அமராவதி டேம் போகலாம், நம்ம திருமூர்த்தி மலை ஃபால்ஸ் போகலாம், அதுக்கப்புறம் பொள்ளாச்சி போனோம். சுத்தி உங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. வால்பாறை, மங்கி ஃபால்ஸ், ஆலியார் டேம்னு நிறைய பிளேசஸ் இருக்குங்க. இந்த இடத்துல நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு 2 டேஸ் சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்லா இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள். வால்பாறையெல்லாம் டிராவல் பண்ணீங்கன்னா அந்த ட்ரிப்பே வந்து உங்களுக்கு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இங்க பாருங்க, நம்ம ஹைவேல டிராவல் பண்ணும்போது 2 சைடுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தென்னந்தோப்புகள் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஒரு மினி கேரளானே சொல்லலாம். உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதிகள் அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்னும் நம்ம மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு திரும்பி வர மனசே வராது. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா நமக்கு நிழலே கீழே விழாத அளவுக்கு வந்து நம்ம வெயில் பட்டு நிழலே கீழே விழாத அளவுக்கு உங்களுக்கு அடர்த்தியான தோப்புகள், காடுகள் எல்லாம் இருக்கும். சத்தியமா வந்து நீங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க, தேங்க்ஸ் ப்ரோ ஷேர் பண்ணதுக்கு, இந்த அற்புதமான இடங்களை எல்லாம் காமிச்சதுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம விர்ச்சுவலா காட்டுறது எதுக்குன்னா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு உங்களையும் என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு தான். ஓகேவா? ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். பிஸி லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் எடுத்து சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப் வந்தீங்கன்னா அழகா இந்த ஏரியாஸ் எல்லாம் நீங்க சுத்தி பார்த்துட்டு போகலாம். ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் படிச்ச ஸ்கூல் எல்லாம் கூட இங்கதான் இருக்கு. நான் வீடியோ ஸ்டார்டிங்லயே சொன்னேன்ல, உடுமலைப்பேட்டையில இருந்து பொள்ளாச்சி போற வழியில ஊஞ்சவேளாம்பட்டின்னு ஒரு வில்லேஜ் இருக்கும். அங்கதான் வந்து நான் படிச்ச கான்வென்ட் இருக்கு. ரொம்ப சூப்பரான எஜுகேஷன். அங்க ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் சொல்லுவாங்கல்ல. ஸோ நான் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ற மாதிரியான ஒரு கரிக்குலம் இல்லாம நல்லா ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு பர்சனை டெவலப் பண்ற மாதிரியான ஒரு வேல்யூ சிஸ்டம் கொண்ட ஸ்கூல்ல படிச்சேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமை. ஸோ மக்களே, நாம் இப்போ உடுமலைப்பேட்டை டவுனுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ ஹைவே இப்போ போட்டாங்கல்ல, அதனால ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி உள்ளுக்குள்ள போகுது டவுனுக்குள்ள. ஹைவே வந்து பைபாஸ் மாதிரி சிட்டி சுட்டி உள்ள வராம அவுட்டர்ல போயிருது. ஸோ நம்ம மற்ற ஹைவேஸ் எல்லாம் மாதிரியே நம்ம பழனியில
சூப்பரா டெவலப் பண்ணிட்டாங்க. அதனால டிராவல் டைமும் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிருச்சு. சும்மா சூப்பரா சீனிக்கா 2 சைடும் இயற்கை எழில் கொஞ்சம் அழகா பார்த்துட்டே அந்த ஹைவேல பயணிக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். ஸோ மக்கள் இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த காடுகள் எல்லாம் இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் வந்து நகரம், கிராம பகுதிகள். இதுல இருந்து கொஞ்சம் நீங்க தெற்கு சைடு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் பக்கத்துல போனீங்கன்னா, ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிரும். ஆனமலை டைகர் ரிசர்வ் தான். ஓகேவா? செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அந்த டைகர் ரிசர்வ்க்குள்ள தான் வந்து இத்தனை இடங்கள் பரம்பிக்குளம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாமே வந்து பரம்பிக்குளம், டாப் ஸ்லிப்பு, இங்க இருக்கிற நம்ம திருமூர்த்தி மலை ஃபால்ஸு எல்லாமே வந்து ஆனமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள தான் இருக்கு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ். கண்டிப்பா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இயற்கை ஆர்வலர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு சொர்க்க பூமியா இருக்கும். ஓகேவா? அதனால தானே மினி கோடம்பாக்கம்னு சொல்றாங்க பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை ஏரியால. அப்படியே கிராம பகுதிகள் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள்னாவே நம்ம ஷூட்டிங்க்கு இங்கதான் வந்துருவாங்க. இப்பெல்லாம் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. ஹோட்டல்ஸ் ஆகட்டும், இப்போ நம்ம இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹோட்டல்ஸ், ஸ்டே பண்றதுக்கான இடங்கள்னு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த ஏரியா எல்லாமே வந்து எஜுகேஷனுக்கும் நல்லா பேர் போன இடங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்றதே வந்து ஜிவிஜி அப்படிங்கிற ஒரு காலேஜ் தான். ரொம்ப பேர் போன காலேஜ். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சைடும் நிறைய அந்த மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், பாலிடெக்னிக் இருக்கும். பொள்ளாச்சியிலிருந்து நீங்கள் கோயம்புத்தூர் போகிற வழியிலையும் ஹிந்துஸ்தான், கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிற ஏரியா. ஆர்ட்ஸ்க்கும் சரி, இன்ஜினியரிங்கும் சரி, பாலிடெக்னிக்கும் சரி, நிறைய எஜுகேஷனுக்கு வந்து உங்களுக்கு இங்கே குறையவே கிடையாது. சூப்பரான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மக்களே, இப்போ நாம உடுமலைப்பேட்டை டவுனுக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கோம். உடுமலைப்பேட்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தாங்க நம்ம பொள்ளாச்சிக்கு ரீச் ஆயிடலாம். ஸோ மக்களே தொடர்ந்து பயணிங்க. நம்ம இன்னும் உடுமலைப்பேட்டையிலிருந்து பொள்ளாச்சி போகிற ரூட்டும் வந்து செம்ம சீனிக்கா இருக்கும். இன்னுமே நிறைய விண்மில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க.
ஸோ மக்களே, நம்ம உடுமலைப்பேட்டையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. பழனியிலிருந்து மடத்துக்குளம் வழியா உடுமலைப்பேட்டை வந்து இப்போ உடுமலைப்பேட்டையிலிருந்து பொள்ளாச்சி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரூட்ல பார்த்த மாதிரியே நிறைய விண்மில்ஸ் இங்கேயும் இருக்கும். உடுமலைப்பேட்டையிலிருந்து பொள்ளாச்சி போற வழியிலயும் நிறைய தோப்புகள் இருக்கும். இன்னும் பொள்ளாச்சி பக்கத்துல போக போக பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சீனரிஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ மக்களே, இந்த மாதிரி அழகான ரூட்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது நம்ம இளையராஜா அவர்கள் மியூசிக்கை வைப் பண்ணிட்டே தான் போவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. என்னதான் வந்து அவங்க மறைஞ்சாலும் அவங்களோட பாட்டுகள் மூலமா அவங்க இம்மார்ட்டலா நம்ம கூட இருந்துட்டே தான் இருப்பாங்க. எஸ்பிபி அவர்களும் சரி, ஜானகி அம்மாவும் சரி, லெஜண்ட்ஸ்னே சொல்லலாம். எவ்வளவு இனிமையான பாட்டுகள் மூலமா நம்மளோட பயணங்களை எல்லாம் வந்து இனிமையாக்கி இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிமெம்பரன்ஸா அவங்களுக்கு ட்ரிபியூட் பண்ற மாதிரி நம்ம ஜானகி அம்மா இளையராஜா அவர்கள் மியூசிக்ல பாடின ஒரு சூப்பரான சாங் முதல் மரியாதை படத்துல. இது உங்களுக்காக அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே நான் ஓரளவுக்கு பாடுவேன். ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஜானகி அம்மா பாடினது மேல் வாய்ஸ்ல உங்களுக்காக, அவங்களுக்கான ட்ரிபியூட். ஓகேவா? இது ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து ஒருக்குதுங்க, வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோட வளர்த்தா, அது தப்பான கருத்தா, தண்ணீரில் எழுத்தா, ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, பழச மரக்கலியே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது, அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக, தரும மகராசா தலைய கவுந்தீக, கலங்கம் வந்தால் என்ன பாரு, அது கோணலானுதான் பேரு, அடமந்தையில நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு, ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, காதுல நரைச்ச முடி கன்னத்துல குத்துது குத்துது, குழியில படகு போல என் மனசு சுத்துது சுத்துது, பருவம் தெரியாம மழையும் பொழிஞ்சாச்சு, விவரம் தெரியாம மனசும் நனைஞ்சாச்சு, உனக்கே வச்சிருக்க மூச்சு, எதுக்கு இந்த கதியாச்சு, அட கண்ணு காது மூக்கு வச்சு ஊருக்குள்ள பேச்சு, ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க, வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோட வளர்த்தா, அது தப்பான கருத்தா, தண்ணீரில் எழுத்தா, ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. மக்களே, எப்படி இருந்துச்சுங்க நம்ம ஜானகி அம்மா வாய்ஸ்ல? அப்படியே உருக்கிடும் தெரியுமா? இந்த சாங் எல்லாம் வந்து நம்ம டிராவல்ல அப்படியே கேட்டே போனோம்னு வச்சுங்களேன். அதுவும் இது மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் வழியா நம்ம டிராவல் பண்ணும்போது இளையராஜா அவர்களோட மியூசிக்கும் ஜானகி அம்மாவோட குரலும் அதெல்லாம் வந்து அப்படியே சோல் கனெக்டிங் ஒரு என்ன பினாமினான்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஒரு தெய்வீகம். என்ன சொல்றீங்க மக்களே? இதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ மக்களே, அப்படியே சூப்பரா சாங் வைப் பண்ணிட்டு நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ பாத்தீங்க லாரி லாரியா தேங்காய் எல்லாம் ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாவே இனிமேல் பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புகளா தாங்க இருக்கும். இங்கிருந்து இன்னும் நம்ம கோயம்புத்தூர் சைடு ஆகட்டும், ஆனமலை சைடு, பாலக்காடு போற வழியில ஃபுல்லாவே தோப்புகளா இருக்கும். பொள்ளாச்சி தாலுக் ஃபுல்லாவே வந்து தென்னந்தோப்புகள் தான் மெயின் சாகுபடி. ஓகேவா? மத்ததெல்லாம் வந்து அங்கொன்னும் இங்கொன்னுமா தான் வந்து காய்கறிகள், மத்த அரிசி, இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க. மெயின் பாத்தீங்கன்னா மெயின் விவசாயம் பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் தான். ஓகேவா? சூப்பரா இருக்கும். அதனாலயே வந்து நமக்கு வெற்றிடங்கள் இருக்கிற மாதிரியே தெரியாது. என்னடா எங்க திரும்பினாலும் தோப்பாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்து இன்னுமே நிறைய தேங்காய் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ காலியா இருந்த இடங்கள் எல்லாம் கூட, விவசாய இடங்கள் எல்லாம் கூட ட்ரிப் இரிகேஷன் எல்லாம் போட்டு தோப்புகளா மாத்திட்டாங்களா. இன்னுமே வந்து அழகாயிடுச்சு ஊரு. வேற லெவல்ல. இன்னும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம் நம்ம கேரளால மான்சூன் இருக்கிறப்போ பொள்ளாச்சியில வந்து சாரல் மழை பெய்யுங்க. தேனியில, தென்காசியில, கன்னியாகுமரியில எல்லாம் சாரல் மழை பெய்யுது தெரியுமா? அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலயும் வந்து உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் இருந்தாலும் வந்து அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல தான் இருக்கு. அதனால சாரல் மழை பெஞ்சிட்டு எப்போ இந்த மாதிரி மேகமூட்டமா ஒரு மாதிரி இருட்டா ஒரு மாதிரி செம்ம வைபா இருக்கும். நாம ஸ்கூல் எல்லாம் இங்கதான் படிச்சேன். நான் சொன்னேன்ல, நான் படிச்ச ஸ்கூல் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிராஸ் பண்ணுவோம். சோ இந்த இடம்லாம் இப்படிதாங்க இருக்கும். நம்ம ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து ஜூன்ல ஆயிடுமா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் முடிஞ்சு செப்டம்பர் ஆரம்பிக்கிற வரைக்கும் அப்படியே வந்து ஏதோ கருமூட்டத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். செம்ம வைபா இருக்கும். சோ இதுதாங்க நான் சொன்ன இடம் ஊஞ்சவிளாம்பட்டி. நான் படிச்ச ஸ்கூல். இங்க வந்து இப்ப நிறைய வடக்கு மக்கள் வந்துட்டதுனால வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து சந்தை போட ஆரம்பிச்சுட்டாங்க போல. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு ஒரு குட்டி கிராமமா, இப்ப ஒரு குட்டி டவுன் மாதிரி ஆயிட்டு இருக்குங்க. மக்களே, இதுதான் நான் படிச்ச கான்வென்ட்டுங்க, விஸ்வதீப்தி அப்படிங்கிற ஸ்கூலு. சூப்பரா இருக்கா நான் படிச்ச ஸ்கூலு? இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கிரவுண்டு, உள்ளுக்குள்ள ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு பிரைமரி ஸ்கூலும் இருக்கும். அப்போ வந்து எல்லாமே விஸ்வதீப்தின்னு தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஐ திங்க் கார்மல்னு என்னமோ மாத்திட்டாங்க, கார்மல் ஜோதி அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஸோ இது மாதிரி நல்லா சூப்பரா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா எங்க ஸ்கூல் தாண்டணுன்னே பொள்ளாச்சி டவுனோட அவுட்ஸ்கர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த கொங்கு பெல்ட் ரீஜன் சொல்லுவாங்க இல்லைங்களா? உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாவே வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டா இருக்குங்க. நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், நிறைய ப்ரொடக்ஷன், காட்டன் மில்ஸ், டெக்ஸ்டைல் மில்ஸ்னு நிறைய இருக்கும். பொள்ளாச்சி சைடு நிறைய விவசாயம் அப்படிங்கறதுனால காயர் மில்ஸும் நிறைய இருக்கும். இந்த தேங்காய் மஞ்சள் இருந்து கயிறு எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மெத்தைகள் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜுங்க. இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. டவுனுக்குள்ள இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இதே எஜுகேஷன் குரூப்போட ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. ஸோ நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து கருப்பராயன் கோவில். நிறைய இந்த சைடு போற ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இங்க வந்து ஒரு பூஜையை போட்டு தான் போவாங்க. அது எல்லா ஊர்லயும் ரோடு மேல இப்படி ஒரு கோவில் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி பொள்ளாச்சியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இது வந்து கருப்பராயன் கோவில். ஓகேவா? ஸோ அதை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து ஆரோக்கிய மாதா ஸ்கூலுங்க. இங்கேயும் நம்ம படிச்சிருக்கோம். எல்கேஜி, யூகேஜி எல்லாம் இங்கே தான் படித்தோம். ஸோ ஃபுல்லாவே இதெல்லாமே வந்து நம்ம நிறைய சைல்ட்ஹுட்ல டிராவல் பண்ண ரூட்டு அப்படிங்கிறதுனால செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாம இந்த ரூட்ல டிராவல் பண்றோம். ரொம்ப நாள் இல்ல, ஒரு 2-3 மாசம் தான் இருக்கும். ஸோ இந்த ரூட்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்கூல் தாண்டி நம்ம டவுனுக்குள்ள போகும்போது ஃபுல்லாவே நம்ம பார்த்த ஏரியால, நம்ம வளர்ந்த ஏரியால பார்த்த இடங்கள் எல்லாம் வந்து புதுசு புதுசா டெவலப் ஆயிட்டு இருக்கும்போது சூப்பரா இருக்கும். டிமார்ட் எல்லாம் வந்துடுச்சு பாரியா, நம்ம ஊர்ல டிமார்ட் எல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ நாம பொள்ளாச்சி டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் வந்து கடைசி பெரிய டவுன். ஓகேவா? கோயம்புத்தூர் மாவட்டத்துல. கோயம்புத்தூர் தாண்டி நீங்க பாலக்காடு போற வழியில வாளையார் செக் போஸ்ட் இருக்கும் தெரியுமா? ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க வெஸ்ட் டைரக்ஷன்ல எந்த சைடு போனாலும் கேரளாவை ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி பொள்ளாச்சியில இருந்து நீங்க எந்த சைடு வெஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணாலும் நீங்க கேரளா ரீச் ஆயிடலாம். ஸோ ஜஸ்ட் தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற ஒரு பெரிய டவுன் பொள்ளாச்சி. பொள்ளாச்சியிலிருந்து நாம டுவர்ட்ஸ்
வெஸ்ட் சைடு டிராவல் பண்ணும்போது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட் ரீச் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் பாலக்காடு போற ரூட்டு. ஸோ இங்கிருந்து போற ரூட் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு ரூட்டும் வந்து அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பொள்ளாச்சியில இருந்து பாலக்காடு போற பஸ் டிராவல் தான் போட போறேன். அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இது வந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியாங்க, ஹப் ஆஃப் பொள்ளாச்சி டவுன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பக்கமே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நடுவுல மட்டும் பொள்ளாச்சி டு பாலக்காடு போற ரூட் இருக்கும். ஸோ இது வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இந்த சைடு இருக்குது. இப்போ ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஆப்போசிட்ல இருந்த காலி கிரவுண்ட்லயும் வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ கேரளா போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இன்னுமே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்புது. ஸோ நமக்கு இல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்னை பெங்களூர் போற எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புது பாருங்க. கோயம்புத்தூர் பஸ்ஸஸ், பழனி பஸ்ஸஸ், இதெல்லாம் வந்து லாங் ரூட் பஸ்ஸஸ் எல்லாம் இங்கிருந்து கிளம்புது. கரெக்டா 5:15 நம்ம பழனியில இருந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ பொள்ளாச்சி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிறதுனால எப்பவுமே இந்த மாதிரி மேகமூட்டமா தாங்க இருக்கும். எஸ்பெஷலி சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்ல எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும் கிளைமேட்டு. வெல்கம் டு பொள்ளாச்சி மக்களே. ஸோ மக்களே, நம்ம பழனியில இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.